பசங்களாம் அசையா சொத்து ஆளுக்கு ஒரு கோடி வச்சிருக்காங்க. எவனுக்கும் தெரியாது எப்படி வந்ததுன்னு, அவங்களுக்கும் தெரியாது. எப்படா இதை உருவாக்கி இருக்கிறோம்னா உருவாக்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்காக அவங்க யாரும் ஏமாத்தல, யாருக்கிட்டையும் போய் கொள்ளையடிக்கல, எதுவுமே செய்யல. உழைக்கிறாங்க, ஓடுறாங்க. பேங்க்ல ஒருத்தன் மேனேஜரா இருக்கான். இன்னைக்கு அவன் வந்து ஸ்டேட் 3 ஸ்டேட்டுக்கு ஆயிட்டான். ஒருத்தன் வந்து ஒரு 6 மாவட்டத்துக்கு என்னமோ இருக்கான். ஓடுறாங்க. அது அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றாங்க. சம்பளம் ஒரு பக்கம் வருது, அந்த அச்சீவ் பண்ணது அது என்னமோ எஜுகேஷன் சொல்லி ஏதோ கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. சப்போர்ட்டிங் ஆகுது. ஒரு விஷயத்தை செய்யணும்னா பயப்படுங்கிற அவசியமே இல்லை. போடுறாங்க நம்ம பேர்ல 10 லட்சம் லோனை போட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த வழிமுறை தெரியுது இல்லை, அதுக்குள்ளதான் இருக்காங்க. லோனு அடுத்தவனுக்கு லோன் சாங்ஷன் பண்றதே இவங்க தான் இருக்கிறாங்க. அவன் பேங்க்கார முதல்ல உன் பேர்ல லோனை வச்சுக்கோ, அப்பதான் மத்தவன் லோன் வாங்குவாங்க. போடு, எனக்கு 25 லட்சம் கூட போடு, நான் 5 வருஷத்துல கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டுறாங்க. மாத்தி மாத்தி கேட்டுறாங்க. இப்ப இந்த வீடு கூட 30 லட்சம் லோனை போட்டு தான் வீட்டவே கட்டியிருக்கான். ஒரு லோன் முதல்ல போட்டு ஒரு இடத்துல இடமெல்லாம் வாங்கி போட்டாங்க. அந்த லோனை கட்டி முடிச்சுட்டாங்க. அவங்க மேல இருந்து இன்னும் உன் லோன் முடிஞ்சிருச்சுல, உன் பேர்ல லோன் இல்லையான்னு கேட்டாங்களாம். அப்ப என் மேல 30 லட்சம் லோனை போட்டான், வீட்டை கட்டிட்டான். நமக்கு தான் லோன் கஷ்டம், அவங்களுக்கு லோன் கஷ்டம் கிடையாது. புரிஞ்சதா? அது எப்படி ஈஸியா கட்டணுங்கிறது அதுக்குள்ளே இருக்கிறதா அதை அவங்க டேலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு யாரு கொண்டு போய் இவங்களை சேர்த்திருக்கா? என்ன கேட்டா இறைவன் கொண்டு போய் சேர்த்துட்டான்னு கூட சொல்ல மாட்டேன். அவங்க தாயார் பட்ட கஷ்டம், தாயார் நடத்தின வழிமுறை, தாயார் வச்ச பிரார்த்தனை அவங்கள கொண்டு போய் அந்த இடத்துக்குள்ள சேர்த்து. இப்ப இவர் கேட்டார்ல காளியப்பன், தாய் வந்ததா தெய்வம்னு. இது இப்ப அவங்களுக்கு தெய்வம். இப்ப அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெய்வம்னா யாரு? நீதாமா. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். புரிஞ்சதா? ஆனா புரிஞ்சுக்கிட்டாங்க. தாய் அவங்களுடைய நிலைப்பாட்டுல நம்ம இன்னைக்கு இப்படி போய்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது. தாயை மதிக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் அந்த அம்மாவுக்கு தெரியாம எதுவும் செய்யறது இல்லை. சின்ன விஷயம் செய்யறதுனால கேட்டு இது செய்யலாமா வேண்டாமா, நாளைக்கு சொல்லுமா, அப்படித்தான் இருக்காங்க. ஒருத்தன் கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,7 லட்சம் ரூபா வாங்குறான். ஒருத்தன் 80 ரூபா வாங்குறான். தாய்கிட்ட யோசனை கேட்கணுங்கிற அவசியமே இல்லையா? ஆனா கேட்கிறாங்க. காரணம் என்ன? பெண்ணா இருந்தா கூட குழந்தைய வளர்த்த விதம் ஒரு நல்ல இடத்துக்கு வரும்போது இவங்க வந்து சிவனுக்குள்ள வந்ததுனால, இவங்க வந்து நெறிமுறைக்குள்ள வந்ததுனால, இவங்க தனிமனித ஒழுக்கத்துக்குள்ள வந்ததுனால, சீர்திருத்தமானதுனால, இந்த சீர்திருத்தமும் இந்த ஒழுக்கமும் எங்க பாயுது? பிள்ளைகளுக்கிட்டும் பாயுது. புரிஞ்சதா? இப்படித்தான் நம்ம பயணம் பண்ணணும்னு சொல்லும் போது அதை பார்த்து பிள்ளைகளும் படிச்சுக்கிறான். பிள்ளை தாய் என்ன பண்ணுதோ அதை அப்படியே பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் மூத்த மகன் வந்து குறைஞ்சபட்சம் அந்த ஏரியாவுக்குள்ள 100 பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கான். நாம மாத்திரம் வேலைக்கு போனா 10 படிச்ச பசங்களை பூரா +2 முடிச்சிட்டியா வாடா. ஆமா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அளவுல பைனான்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, பேங்குகளா இருந்தாலும் சரி, அமர்நாத் ரெக்கமெண்ட்னு சொன்னா நீ சரியா இருந்தா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல இருக்கான். 100 பேருக்கு அந்த ஏரியாவில் வேலை வாங்கி கொடுத்துருக்குறாமா. அந்த உணர்வு எது? தெய்வீக வழிபாட்டுக்குள்ள கொடுக்கிற உணர்வு தனக்கு கிடைச்சது பிறருக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்குது. உனக்காக பாடுபடுவான். இதுதான் சத்தியம். பிறருக்காக நீ இறைவன்கிட்ட மன்றாடினால் உனக்காக இறைவன் மன்றாடுவான். அது கண்குளிரா சோபாசாமியினுடைய குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பொய் கிடையாது.
புரிஞ்சதா? இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த பரதேசினால உருவாக்கப்பட்ட பக்தர்கள் ஒவ்வொரு குடும்பமும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறத கண்குளிரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பல முறை அவங்களுக்கு நான் நடத்திட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க ஏன் அந்த இடத்த பிடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் என் கேள்வியே வருது. அதுவும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு தானே. இப்ப இன்னைக்கு போனீங்கன்னா பவானி வருவோம், எல்லாருமே வருவாங்க. அங்க அந்த செட்டெல்லாம் வரும். புரிஞ்சதை நான் சொல்றது. பவானி இங்க கூட வந்துட்டு போச்சு, ஒரு சிலர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முறை இங்க வந்து குடும்பத்தோட வந்துட்டு தானே போனாங்க. பூவனா எல்லாருமே வந்துட்டு போனாங்க. அது எல்லாராலையும் முடியுங்கிறது தான் எங்களுடைய இது. நான் உங்களுக்கு வந்து அறிவுரை கொடுக்கறது எல்லாராலையும் முடியும். அதுக்காக என்ன மாதிரி பரதேசியா நீங்க வாங்கணும்னு நாங்க சொல்லவே இல்லையே. எப்படி சுகமா இருங்க, சுகமா வாழ கத்துக்கங்கன்னு சொல்றேன். இப்ப அவங்களுக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. அது நான் சொன்ன அது எல்லாம் உங்களோட நல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க சம்பாதிக்கிறீங்க, ஓடுறீங்க, புலம்புறீங்க, தேடுறீங்க, பார்த்தா ஐயோங்கிறீங்க. அது வந்தா எப்படி வருது? எவ்வளவு தெனாவட்டா வருது. சம்பாதி ஒண்ணுமில்லாத மாதிரியா வருது. அதை பார்த்தாது திருந்து வேண்டாமா? நீங்க திருந்து மாறினாத்தானே உங்க பின்னாடி இப்படி வாரவங்க திருந்துவாங்க.